மட்டும் தான் இருந்தேங்க. ஐயோ ஏமா அப்படி சொல்றீங்க? இல்ல சார் கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால தான் நான் இப்போ 10 வருஷமா இப்போ இருக்கேன். நான் வந்து இடையில வந்து சார் நம்பர் மிஸ் ஆயிடுச்சுங்க. இல்ல வீடியோக்காக மட்டும் பேசலன்னு அவங்க சொல்றாங்க. அது ரொம்ப எமோஷனலா இருக்கு. இல்ல நான் அப்படி இருந்தேங்க ஆக்சுவலா. சார் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் தான் பரவாயில்லைங்க. சரிங்க. இப்போ கீழே விழுந்துட்டேங்க, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி கீழே விழுந்ததுல பேக் பெயின் வந்துச்சு. ஓகேங்கம்மா. ரொம்ப நாள் கழிச்சு சார் நம்பர் மிஸ் ஆனதுனால இப்போ கண்டுபிடிச்சி எடுத்து இங்க வந்துட்டேங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சென்னை வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுங்கிறது அதே வருஷமா சாரோட நம்ம தேடிட்டு இருந்தோம். பட் ஆக்சிபிளஸ் இல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். 10 வருஷம் ஆச்சு. இல்ல சார் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாருன்னு தெரியும். சரிங்கம்மா. அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் எங்கனால வர முடியலைங்க. புரியுதுங்க புரியுது. அவருக்கும் வந்து ஸ்பைன் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தேன். சரிங்கம்மா. அம்மா சொன்னாங்க இந்த மாதிரின்னு. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க வந்தோம். அவருக்கு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிட்டிங் முடிஞ்சு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட டேவை நீங்க ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ ஊர்ல இருந்து இத்தனை பேர் வரீங்கிறதே எனக்கு சந்தோஷம். ஊர்ல இருந்து யார் வந்தாலும் நான் கன்சல்டேஷன் சார்ஜஸ் வாங்க மாட்டேன். இது எனக்கு ஊருக்கான ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்யூங்க.